ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் இடியாப்பத்துக்குன்னு அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவில் சூப்பராக நல்ல சாஃப்டான வெடிப்பில்லாத கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். 10 மணி நேரம் ஆனாலுமே நல்ல சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு இந்த கப்பில் 1/4 லிட்டர் கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அதே கப்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் இடியாப்பத்துக்குன்னு அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அந்த அரிசி மாவு நைஸா இருக்கணும். நம்ம புட்டுக்கு கொஞ்சம் கொரன்னு அரைப்போம். ஸோ அந்த மாவு எடுக்காதீங்க. இடியாப்பத்துக்கு கொஞ்சம் நைஸா இருக்கும் இல்லையா, அந்த மாவு எடுத்துக்கோங்க. அப்பதான் கொழுக்கட்டை கரெக்டா வரும். இந்த மாவு வறுக்காத மாவு தான், ஆவி கட்டாத மாவு தான். நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சு வச்சிருக்க மாவை தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க இதே மாதிரி கடையில பேக்கெட் மாவு வாங்குறீங்களா, அதுலயும் செய்யலாம். இல்ல கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லையா, அதுலயும் நீங்க இதே மெத்தட்ல செய்யலாம். இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்புல ஒரு வாணலி வச்சுட்டு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா நல்லா அழுத்தி வெல்லம் சேர்த்துக்கோங்க. அழுத்தாம எடுத்தீங்கன்னா சரியா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை நல்ல வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைஞ்சதும் இந்த வெள்ளப்பாக வேறொரு பாத்திரத்துல மாத்திட்டு மறுபடியும் அதே கடாயில வடிகட்டி விட்டுக்கோங்க. தூசி மண் இருக்கும், அதனால இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சுத்தமான வெல்லம்னா நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையுமே நல்லா அழுத்தி அளந்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் அளவு கரெக்டா இருக்கும். இந்த அளவு பூர்ணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கவே இருக்காது, சரியா இருக்கும் 1 கப் அரிசி மாவுக்கு. ஸோ தேங்காய் துருவல் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், வறுத்த எள்ளு. இதை ஈரமில்லாத ஜார்ல போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சு சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எள்ளு இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்க பொட்டுக்கடலை கூட அரைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன துளி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆயிருச்சு. இந்த பூரணம் அளவு கரெக்டா இருக்கும், இதே அளவே நீங்க சேர்க்கும் போது. இப்போ நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்துல ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். இப்போ அதுக்குள்ள நம்ம கொழுக்கட்டைகளை செஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. கையை அந்த தண்ணியில தொட்டு தொட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில மாவு தண்ணி அதிகமா குடிக்கலாம், ஒரு சில மாவு தண்ணி கம்மியா குடிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கையில தொட்டு தொட்டு பிசைஞ்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப வர மாவா இருக்குன்னா கொஞ்சமா நீங்க தண்ணி தெளிச்சு கூட இதை பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு இந்த மாதிரி கையில கொஞ்சம் ஒட்டுற மாதிரி பதத்துல தான் இருக்கணும். ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடாது. இப்போ இதுல இருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை பிரிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு சரியா உங்களுக்கு 10 கொழுக்கட்டைகள் வரும். ஸோ இதை நம்ம இப்போ 10 உருண்டைகளை நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து கூட கொழுக்கட்டைகளை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்ப தட்டுல கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தட்டுல எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம கொழுக்கட்டைகள் செஞ்சு அடுக்கிறதுக்காக. இப்போ ஒரு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து இந்த மாதிரி பெருவிரலால நடுவுல அழுத்தி கொடுத்து நீங்க அப்படியே எல்லா விரலையும் வச்சு அப்படியே இந்த மாதிரி திருப்பி திருப்பி கொடுத்து அழுத்துனீங்கன்னா, ஓரத்திலேயே அப்படியே அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல தட்டையா இந்த மாதிரி ரவுண்டா கிடைக்கும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் சின்ன கப்பு மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூரணம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு நீங்க பூரணம் வைக்கும்போது இந்த மாவுக்கு இது கரெக்டா இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அளவான இனிப்பா தான் இருக்கும் நான் சேர்த்திருக்கிறது. ஸோ கரெக்டா இருக்கும். ரொம்ப திகட்டுற மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஒரு 5, 6 கொழுக்கட்டையாவது சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஓரத்துல நல்லா மடிச்சு விட்டுருங்க. அப்பதான் அந்த உள்ள இருக்க வெல்லம் வேகும்போது வெளியில வராம இருக்கும்.
இப்போ இதே மாதிரியே நீங்க வந்து மீத இருக்க மாவு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்து தட்டுறதுக்கு வரல, ரொம்ப வந்து வெடிப்பு விடுது அப்படின்னா, நீங்க தண்ணி கையில நனைச்சிட்டு நல்ல மாவ ஒரு தடவ பெசஞ்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வெடிப்பு வராது. நீங்க இது மாதிரி கொழுக்கட்டை அச்சுல கூட நீங்க போட்டு செஞ்சுக்கலாம். கையில செய்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா, இந்த மாவ அப்படியே நீங்க கொழுக்கட்டை அச்சுல சேர்த்து நீங்க செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சு நீங்க வந்து செஞ்சதுக்கு அப்புறமா இத ரொம்ப நேரம் வேக வைக்காம வெளியில வைக்கக்கூடாது. செஞ்ச உடனே வேக வச்சுருங்க. இல்லைனாலும் உங்களுக்கு மாவு வந்து பார்த்தீங்கன்னா, வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே வெடிப்புகள் விடும். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். டக்கு டக்குன்னு நீங்க செஞ்சிரலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வந்து அச்சுல செய்றத விட கையில செய்றது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒண்ணு நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிரலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்துலயும் பாருங்க தண்ணி வந்து ஆவி வருது. இப்போ நம்ம தட்ட உள்ள வச்சுட்டு மூடி போட்டு மூடிரலாம். ஒரு 7, 8 நிமிஷம் இருந்தாலே போதும். இது வெந்து வந்துரும். ஏன்னா மாவு ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில வேக வச்ச மாவு தான். அதனால சட்டுன்னு வெந்துரும். ரொம்ப நேரம் வேக விட்டாலும் வெடிப்பு வரும். இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க. வெடிப்பே ஒண்ணு கூட வரல பாருங்க. சூப்பரா வந்து வெந்து வந்திருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. ஸோ கண்டிப்பா இதே அளவுல இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.